கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இன்னொரு நாளை கூட தேவன் காண செய்த கிருபைக்காக கொடான கொடி நன்றி. இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களோடும் என்னோடு நடத்துவாராக. இன்று தேவன் நமக்கு கொடுக்கும் வார்த்தை எசாயா 11வது அதிகாரம் 3வது வசனம். கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுதல், மனுஷனுக்கு பயப்படுவதை காட்டிலும் கர்த்தருக்கு பயப்படும் போது நாம் எதை குறித்து பயப்பட தேவையே இல்லை. ஆமென். அது எப்படியா இருக்கிறதா? அவருக்கு உகந்த வாசனையாக இருக்கிறது. என் மகன் எனக்கு கீழ்ப்படிஞ்சிருக்கான், என் வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறான் அப்படிங்கும்போது ஒரு சாதாரணமான அப்பா அம்மாவுக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும் தன் பிள்ளைய கீழ்ப்படியும் போது. அப்போ படைத்தவர், எல்லாவற்றையும் சகலத்தையும் படைத்தவர் அவருடைய வார்த்தைக்கு பயந்து அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது அவர் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கிறார். அது எப்படியா இருக்குதாமா? உகந்த வாசனையாக இருக்கும் என்று வேதம் சொல்கிறது. இன்று அவருக்கு நம்ம பயந்து எப்பொழுதும் மரணம் பரியந்தும் அவரோடு நாம் இருக்கும் பொழுது நித்தியமாய் அவருடைய ஆசீர்வாதம் நம்மளுக்கும் நம் குடும்பத்திற்கும் தங்கும். இந்த நாள் முழுவதும் தேவன் உங்களோடு நடத்துவாராக. God bless you.